நம்ம இன்னைக்கு சமபந்தியில சாக்லேட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். வாங்க செய்யலாம். இப்போ நான் சாக்லேட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட ஊற்றிக்கலாம். அடுத்தது 100 ml பால், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சுகர், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். அப்புறம் சாக்லேட் சிரப் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாக்லேட் சிரப் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லை அது இல்லாமையும் இதை செய்யலாம். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சர்க்கரை நல்லா கரையட்டும். கொக்கோ பவுடர்லையும் எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதில் இப்போ 3லேருந்து 4 சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பிரெட் எடுத்து இதில் டிப் பண்ணி நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு எண்ணெய் லைட்டாக ஊற்றி ஃப்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பட்டரும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நான் இன்னைக்கு ஒயிட் பிரெட் அண்ட் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் ப்ரௌன் பிரெட், வீட் பிரெட்டும் யூஸ் பண்ணலாம். ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்ணலாம். அது இன்னும் ஹெல்த்தியாகவே இருக்கும். முட்டை, பால், ப்ரௌன் சுகர், ப்ரௌன் பிரெட் ஹெல்த்தியான ஸ்நாக்காகவே இருக்கும் இது. இப்போ நம்மளோட சாக்லேட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு பேட்சும் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பிரெட்டை ரொம்ப நேரம் இதில் முக்கிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா ரொம்ப சாகி ஆயிடும், பிரெட்டும் உடைஞ்சு போயிடும் நம்மளுக்கு. ஓகே, நம்மளோட சாக்லேட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் இதை நடுவில் 2 கட் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம். ஆனால் நான் இன்னைக்கு மேலே சாக்லேட் சாஸ் ஊற்றி சாப்பிட போகிறேன். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.